يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்துச் சொன்ன இமாம்கள் குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறையில்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தருள் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும் வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும் வறுமையின் பிடியிலிருந்தும் கோர விபத்திலிருந்தும் கொடிய நோய் நொடிகளிலிருந்தும் கெட்ட மௌத்திலிருந்தும் கெட்ட ஆட்சியானதுமிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. ஹலாலான வழியில் சம்பாதித்து ஹலாலான வழியில் செலவழிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை வாழச் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நாளின் தொடரை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, குர்ஆன் சுன்னா கூறும் அழகிய உபதேசங்கள் என்கிற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் 11வது நாள் சில உபதேசங்களை நாம் கேட்க இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழரான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு செய்த உபதேசத்தினுடைய விளக்கத்தை தான் நாம் பார்த்து வருகிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு செய்த உபதேசம் என்ன? யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக. அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ பேணுதலாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ பேணுதலாக இரு, அல்லாஹ்வை நீ உன்னிடத்தில் பெற்றுக்கொள்வாய். சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீ அல்லாஹ்வை நினைத்து பார், நீ கவலையான நேரத்தில் அல்லாஹ் உன்னை நினைத்து பார்ப்பான். உனக்கு எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேள். உனக்கு எது போன்ற உதவிகள் தேவைப்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் அந்த உதவியை கேட்டு பெற்றுக்கொள். இதுதான் அந்த உபதேசம். இந்த உபதேசத்தினுடைய முதல் வாசகம், அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ பேணுதலாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். பேணுதல்னா என்ன? நன்மையான விஷயங்கள்லாம் ஆர்வம் கொள்வது, பாவமான அருவருப்பான காரியங்களை விட்டும் விலகி வாழ்வது. அருவருப்பான பாவமான காரியங்கள்ல அந்த பட்டியல் பெருசா இருந்தாலும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிப்பது கிதுப், பொய். பொய்யும் பாவமான ஒரு காரியங்க. ஒரு மனிதனுடைய நாவலையும் ஒரு மனிதனுடைய எண்ணத்திலையும் ஒரு மனிதனுடைய செயல்பாட்டிலையும் பொய் வந்துருச்சு அப்படின்னா அவன் தன்னுடைய கண்ணியத்தை இழந்துருவான். அல்லாஹுடைய அருளை விட்டு ரொம்ப தூரமாயிருவான்.
இன்னும் சொல்ல போனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் கிதுபு யஅகுலுல் ஈமான், அல் கிதுபு யஅகுலுல் ஈமான், பொய் என்பது ஈமானை தின்றுவிடும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த மனிதனுடைய சொல்லிலும் செயலிலும் எண்ணத்திலும் பொய் இருக்கிறதோ அந்த மனிதனிடத்துல பரிபூர்ணமான ஈமான் இருக்காது, இறை நம்பிக்கை இருக்காதுன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பொய் என்பது இரண்டு வகை உண்டு. சில மனிதர்கள் உலகத்தினுடைய ஆதாயத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய் சொல்லுவாங்க. நண்பர்கள்ட்ட பொய் சொல்லுவாங்க, கொடுக்கல் வாங்கல்ல பொய் சொல்லுவாங்க, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பொய் சொல்லுவாங்க. அந்த பொய் எப்படி இருக்கும்னா உலகம் சார்ந்த உலகத்தினுடைய லாபத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இருக்கும். இது ஒரு வகையான பொய். இரண்டாவது ஒரு வகை இருக்குது, மார்க்கத்தின் பெயரால் பொய் சொல்வது. இதுக்கு கடுமையான எச்சரிக்கையும் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வஉ மக்அதஹு ஃபின்னார். எந்த ஒரு மனிதர் என்னை குறித்து வேண்டுமென்றே பொய் சொல்வாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொல்லாத ஒன்றை, நான் செய்யாத ஒன்றை, நான் அங்கீகாரம் கொடுக்காத ஒன்றை நான் சொன்னதாக, நான் செய்ததாக, நான் அங்கீகாரம் கொடுத்ததாக யார் பொய் உரைப்பாரோ, அந்த பொய்தான் என்று தெரிந்தும் கூட சொல்வாரோ, அந்த மனிதர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும். உலக விஷயத்திலையும் நம்ம கிட்ட பொய் இருக்கக்கூடாது, குறிப்பாக மார்க்க விஷயத்திலையும் நம்ம கிட்ட பொய் இருக்கக்கூடாது. இன்னைக்கு மார்க்கத்தின் பெயரால் பொய் சொல்லக்கூடிய மார்க்க வியாபாரிகள் உலகத்தில் அதிகம் உண்டு. இன்றைய வலைதளத்தை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, பயான் என்கிற ஒரு பெயர்ல பல பொய்யான செய்திகளை பரப்பக்கூடியவர்கள் உண்டு. அவர்கள் நம்மை போல சாதாரணமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களோ அல்லது கால நேரங்கள் கிடைக்கும் பொழுது குர்ஆனை ஓதக்கூடிய சாதாரண மனிதர்கள் அல்ல. தன்னுடைய வாழ்நாளில் ஒரு 7 வருடங்கள், 5 வருடங்கள், 10 வருடங்கள் அரபியை படிக்க வேண்டும், மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாளை செலவழித்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் சில செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், இது ஹதீஸ் தான் என்பதாக பொய்யான செய்திகளை, பொய்யான சம்பவங்களை மக்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்லது தான் மிக்க நாவன்மை உடையவர், நான் மற்ற மக்கள் ரசிக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பெரிய பேச்சாளர் என்கிற ஒரு பெயரை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏதோ ஒரு எண்ணம், அது போன்ற பொய்யான செய்திகளை துணிச்சலோடு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தன்னை ஆலிம் என்று சொல்லக்கூடிய சில ஆலிம்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த தஸ்பீக 40 தடவை ஓதுங்க, இந்த தஸ்பீக 100 தடவை ஓதுங்க, இந்த தஸ்பீக 500 தடவை ஓதுங்க, உங்களுக்கு பரக்கத்து கொட்டோன்னு கொட்டும். இந்த தஸ்பீக அல்லது இந்த ஆயத்தை எழுதி உங்களுடைய கல்லாப்பட்டியில் போட்டு வச்சுக்கங்க, பரக்கத்து ஓஹோன்னு வரும். இதெல்லாம் பொய்ன்னு தெரியும். அந்த ஹதீஸை படிக்கும் பொழுதே அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த இமாம்கள் இந்த ஹதீஸினுடைய தரம் என்ன என்பதனை கீழே குறிப்பிடுறாங்க. சரி, அரபியினுடைய நாலேஜ் பெரிய அளவில் இல்லை, ஏதோ நம்ம தவறாக சொல்லிட்டோம், மற்றவங்க சுட்டி காமிக்கிறாங்க. எப்படி சுட்டி காமிக்கிறாங்க? இந்த மாதிரி நீங்கள் ஒரு செய்தியை பேசியிருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு செய்தியை பதிவிட்டிருக்கிறீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட, விதண்டாவாதத்துக்கெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பகுதியில் தௌஹீது வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆலிம்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, சிறுபிள்ளை நம்ம பேசக்கூடிய உரையிலிருந்து தவறு இருக்குதுன்னு சொன்னாலும் கூட அது என்னப்பா தவறு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டறிந்து அதை திருத்தக்கூடிய பழக்கமுடையவர்கள் தான். அன்றிலிருந்து இன்று வரையிலும் பெரிய அறிஞர்கள் என்று அறியப்படக்கூடிய நமது வட்டாரத்தில் அது யாராக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சாதாரண ஒரு மனிதர் சுட்டி காட்டட்டுமே, நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இந்த விஷயத்தில் இப்படி இருக்குது, இது இப்படி இல்லை, நீங்கள் ஒரு ஆய்வு செஞ்சு பாருங்கள், அல்லது இந்த அறிஞர் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு சுட்டி காமிச்சாங்கன்னா, அந்த பையன் சின்ன பையன், அந்த பையன் சொல்லி நம்ம கேட்குறதா வைக்கிறதா அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை. கல்வியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் யாரின் மூலமாக நமக்கு தந்தாலும், மார்க்கத்தினுடைய விளக்கத்தை அல்லாஹ் யாரின் மூலமாக நமக்கு தந்தாலும், ஏன் முஸ்லீம் அல்லாதவர் ஒருத்தவர் மூலமாக கூட அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தினுடைய ஒரு படிப்பினையை தந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்படி திறந்த மனதோடு இருக்கும் பொழுதுதான் நம்முடைய இல்மு வளரும், ஒரு பணிவு நம்மக்கிட்ட இருக்கும். நீ சொல்லி நான் கேட்குறதா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அறிவினுடைய வாசல் என்ன செஞ்சிடும், மூடப்பட்டுரும். என்னைக்கு சத்தியத்தையும் நேரான கல்வியையும் பெற வேண்டும் என்கிற தேடல் இருக்கிறதோ, நேரான கல்வியும் சத்திய கொள்கையும் நம்ம கிட்ட தேடி வரும் பொழுது அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை எப்போ நம்ம கிட்ட இருக்குதோ அப்போதான் அல்லாஹ் நமக்கு கல்வியையும் ஹிதாயத்தையும் நமக்கு உறுதிப்படுத்துவான், அதிகப்படுத்துவான். இல்லை நான் இன்னார் சொன்னால் மட்டும்தான் நான் கல்வியை நான் கேட்பேன், இன்னார் தப்பு சொன்னால் மட்டும்தான் அந்த தப்பை நான் திருத்திக்கிடுவேன், நான் மற்றவங்க சொன்னால் நான் எடுத்துக்க மாட்டேன், சாதாரண மனிதர்கள் சொன்னால் நான் சொல்கிறத தான் அவங்க கேட்கணும், அவங்க சொல்கிறத நான் எப்படி கேட்க முடியும், இந்த மாதிரி ஒரு இருமாப்பு இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் கண்ணியத்தை நம்ம கிட்ட இருந்து பறிச்சிருவான். அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ பொய்யான செய்திகள் இந்த மாதிரி வலைதளத்தில் பரப்பப்படும் பொழுது அதை ஃபோன் போட்டோ அல்லது வேற ஒரு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு செய்தியை நீங்கள் சொன்னீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் யார், வஹாபியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வஹாபியோ சஹாபியோ யாராவும் இருந்துட்டு போகிறேன், கேட்குற கேள்வி என்ன, இந்த மாதிரி ஒரு செய்தியை நீங்கள் சொன்னீங்க, இது அந்த ஹதீஸினுடைய பதிவு புத்தகத்திலேயே இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்களே, ஹாதா ஹதீசுன் லஈஃபுன், ஹாதா மௌது, இந்த மாதிரி இது பலவீனமான செய்தி, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இது முர்சலான செய்தி, இது முன்கத்தியான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரி செய்திகளை மக்களுக்கு மத்தியில் பரப்புறது, சொல்றது, நபிவழி சுன்னத்துன்னு சொல்றது ஒரு தவறு தானே இது அப்படின்னு நம்ம சொன்னால், நீங்கள்லாம் விதண்டாவாதம் செய்யக்கூடியவங்க, நீங்கள்லாம் சத்தியத்தை வேணும்னே மறுக்கக்கூடியவங்க, ரசூலுல்லாவை கூட நீங்கள் சாதாரண மனிதர் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க, சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நீங்கள். அதனால் உங்ககிட்ட பேசி புரோஜனம் இல்லை அப்படின்றாங்க. இதில் ஏதாச்சும் தவறு இருக்குதா? குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்கிறதுல ஏதாச்சும் தவறு இருக்குதா? சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதனால் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். நம்ம கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்க போகிறோம். இன்றைக்கி பொருள்னு சொன்னாவே ரொம்ப விலை மதிக்கக்கூடிய பொருள்னால் நம்ம எதை சொல்லலாம்? இன்னைக்கு விலை மதிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம்? மண்ணு. நான் சொல்கிறது மண்ணை சொல்கிறேன். மண்ணு தான் இன்னைக்கு என்னது, இடம்தான் ரொம்ப ஒரு அதிகமான வேல்யூ உள்ளது. ஒரு இடத்த வாங்க போகிறோம். இடத்த வாங்க போனால் ஃபஸ்ட்டு இடத்த பார்ப்போம், இடம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். நல்லா இருக்குது மனசுக்கு வந்துச்சுன்னா அடுத்து உடனே நம்ம என்ன செய்வோம், இசிஜி எடுப்போம். அப்படி தானே? ஈசி போட்டு பார்ப்போம் எதுவும் பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்படின்னு. ஈஸியில் பிரச்சனை வந்துருச்சு. அப்படி இல்லை அப்படின்னா பத்திரத்தை படித்து பார்க்குறோம், பத்திரத்தில் கொஞ்சம் வில்லங்கம் இருக்குது. நம்ம என்ன செய்வோம், இடம் நல்லா இருக்குது, சூப்பர், மெயினான இடத்துல இருக்குது, நம்ம என்ன செஞ்சுருவோம், பத்திரத்தில் என்ன பிரச்சனை இருந்தால் என்ன முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு நம்ம முடிச்சுருவோமா? அப்படி உள்ளவங்க யாராச்சும் நம்மள இருக்கிறாங்களா? ஏன் அப்படி செய்ய மாட்டேருக்கிறோம்? வில்லங்க இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா போடுறோம், 50 லட்ச ரூபா போடுறோம், 4 மாத்திரம் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இடம் நல்லதாக இருக்குது, இடம் மெயினான இடத்துல தான் இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது, ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது, பத்திரத்தில் இருக்குது. நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை வாங்க மாட்டோம், பயப்படுவோம். 4 பேர் சொல்கிறாங்க, பரவாயில்லப்பா பத்திரத்தில் பிரச்சனை இருந்தால் என்ன, வாங்கிக்கப்பா, இடம் தான் நல்ல மெயினான இடத்துல இருக்குது அப்படின்னு 4 பேர் சொன்னால் நம்ம வாங்கிக்கிடுவோமா? 4 பேர் இல்லை 100 பேர் சொன்னாலும் நம்ம வாங்கிக்க மாட்டோம். ஏன்? பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது. நம்ம எப்படி போவோம்? அதுக்கு அடுத்து அண்ணன் சொன்ன மாதிரி தங்கம், ஒரு கடைக்கு போகிறோம், 916 வாங்க போகிறோம், போய் பார்த்தா 916 மாதிரி இல்லை, பார்க்க தான் தங்க மாதிரி இருக்குது, ஆனால் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, குவாலிட்டி சரியில்லை, ஆனால் தங்கம்தான். நம்ம வாங்குவோமா? வாங்க மாட்டோம். ஏன்னா காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம். உலகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பொருளை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அதனுடைய குவாலிட்டியை நம்ம செக் பண்ணுறோமா இல்லையா? அதனுடைய தரம் சரியாக இருந்தால் தானே நம்ம வாங்குகிறோம். உலகம் சார்ந்த விஷயத்தை விடவா மார்க்கம் நமக்கு ரொம்ப கீழாயிடுச்சு, மார்க்கம் நமக்கு ரொம்ப விளையாட்டாயிடுச்சு. மார்க்கத்தின் பெயரால் யார் எதை சொன்னாலும் நம்ம நம்பிடுறோமே. இது தப்பா சரியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கதிப அலைய முத்தஅம்மிதன்
ஃபல்யதபவ்வஉ மக்அதஹு மினன் நார். என் பெயரால் என் மீது யார் வேண்டுமென்றே பொய்யுரைக்கிறாரோ அவர் தன்னுடைய தங்குமிடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா அது நமக்கு மார்க்கங்க. அல்லாஹுடைய ரசூல் சொன்னா நமக்கு அது மார்க்கம். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்னாதான் நமக்கு அது இபாதத்து. மற்றவங்க சொன்னா அது பிதாத்து. இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருது. மார்க்கத்தின் பெயரால் ஒரு இபாதத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா அதை யாருக்கு நமக்கு கற்றுத்தந்திருக்கணும்? அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு கற்றுத்தந்திருக்கணும். இது அல்லாத எவ்வளவு பெரிய உலமா சொன்னாலும் எவ்வளவு பெரிய அறிஞர் சொன்னாலும் அது மார்க்கம் ஆகுமா? அது இபாதத்தா ஆகுமா? அது பிதாத்தா தான் ஆகும். இது நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். அப்ப மார்க்கத்தின் பெயரால் பொய்யுரைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு பொய்ய மார்க்கத்தின் பெயரால, இன்னையோடு அது முடிஞ்சிடாது. பேசப்படும் பொழுது 50 பேர் கேட்பாங்க. அந்த 50 பேர் ஒரு 500 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க. அந்த 500 பேர் ஒரு 5000 பேர்ட்ட அப்படியே பரவும். அப்போ மார்க்கத்தின் பெயரால் சொல்லப்பட்ட ஒரு பொய் இங்க சொன்னது உலகத்தினுடைய கடைகோடி வரைக்கும் போகும். அந்த பொய் எப்படி ஒரு நன்மை செய்தால், ஒரு நன்மையை ஏற்படுத்தினா நமக்கு ஒரு சதக்கத்துல் ஜாரியா நன்மை கிடைக்குதோ, அதே போல ஒரு தீமையையோ ஒரு பொய்யையோ சொல்லி அதன் மூலமாக ஒரு விளைவு ஏற்பட்டுச்சுன்னா அதனுடைய பாதிப்பும் அதனுடைய தீமையும் நமக்கு உண்டு. ஆகையினால மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் அறியாமல் பிழைகள் வரத்தான் செய்யும், தெரியாம சில பிழைகள் தவறுகள் வரத்தான் செய்யும். அதை நேர்மையான இஹ்லாசியத்தான ஒரு அடிப்படையில் யாராச்சும் சுட்டி காமிச்சாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அதை திருத்தி கொள்ள வேண்டும். அந்த இல்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் நல்லவர்களுடைய பண்பு. ஆகையினால பொய் என்பது மார்க்கத்தின் பெயராலும் இருக்கக்கூடாது, உலகத்தினுடைய விஷயத்திலையும் இருக்கக்கூடாது. பொய் சொல்றதுக்குண்டான சூழல் எல்லாத்துக்குமே அமையும். அப்படித்தானே? இன்னைக்கு காலையில் சஹரில் இருந்து இப்போ நான் இஷா தொழுதுட்டு இரவு தொழுகை முடிச்சுட்டேன், இது வரைக்கும் நான் ஒரு இடத்துல கூட ஒரு பொய் கூட சொல்லலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மிக குறைவு தான். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ஒரு விளையாட்டாக கூட ஏதாச்சும் நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம். யார் பொய்யை விட்டும் விலகி வாழ்கிறார்களோ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய தௌபாவை கொடுக்குறாங்க. தன்னுடைய தௌபாவை இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். நிறைய கிதாபுகளில் இந்த செய்தி வருது, ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அதே சமயத்தில் முஸ்லிம் இமாம் தனது கிதாபில் இந்த செய்தியை கொஞ்சம் விரிவாக சொல்லுவாங்க. அஹமது இப்னு ஹுசைமா போன்ற நூல்களில் இன்னும் ரொம்ப பெரிய ஒரு விளக்கத்தோட தெளிவாக இந்த செய்தியை சொல்லுவாங்க. அதாவது பொய் சொல்றதுக்குண்டான சூழல் இருக்குது, பொய் சொல்றதுக்குண்டான திறமை இருக்குது. பொய் சொன்னா யாரும் நம்மளையே கண்டே பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்க நான் பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்லாமல் இருக்கிறது 2 வகை. பொய் சொன்னா தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னா சில பேர் பொய் சொல்ல மாட்டாங்க. இன்னொன்னு பொய் சொன்னா யாருக்கும் தெரியாது, ஆனா என் ரப்புக்கு தெரியும், அதனால நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிற. இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்னா, பொய் சொல்றதுக்குண்டான சூழல் இருக்குது, யாருக்குமே தெரியாது, அவ்வளவு அழகான முறையில பொய்யை மெய்யாக உருவெடுத்து நடித்து பாவனை காட்டி நம்மளால அந்த பொய்யை உண்மையா காட்ட முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்க, இல்லை நான் பொய்யை சொல்ல மாட்டேன், ஏன்னா பொய்யை அல்லாஹ் வெறுக்கிறான், நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு யார் அந்த பொய்யிலிருந்து விலகுகிறார்களோ மனசுல பதிய வச்சுக்காங்க. பொய் சொல்லி தப்பிக்கலாங்கிற ஒரு சூழல் இருக்கும். அந்த இடத்துல உண்மையை சொன்னா நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வர மாதிரியும் இருக்கும். நீங்க சத்தியமிட்டு சொல்கிறேன், அந்த இடத்துல நீங்க பொய் சொல்லாம உண்மையை சொல்லி அதனால் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த கஷ்டமும் நஷ்டமும் உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அல்லது கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆனா அந்த உண்மை உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பேரை வாங்கி தந்துடும் தெரியுமா? இவன் செத்தாலும் பொய் சொல்ல மாட்டான்டா இவன் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை வாங்கி தந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதோ ஒன்று ஒரு தப்பு செஞ்சிட்டோம், அந்த இடத்துல பொய் சொல்லி தப்பிக்கலான்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது பொய் சொல்லாமல் நீங்கள் உண்மையை சொல்லி பாருங்களேன். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உண்மை எல்லா நேரத்திலும் உங்களை கண்ணியமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்துடும். பொய் சொல்லி தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல்ல நீங்க பொய் சொல்லிட்டீங்க, அந்த நேரத்துல தப்பிச்சிருவீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? என்னைக்கா இருந்தாலும் அந்த பொய் வெளியில வந்துடும். நம்ம என்னதான் மூடி 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 மறைச்சாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அந்த பொய்யை அல்லாஹ் வெளியில கொண்டு வந்துடுவான், நம்ம என்னதான் மறைச்சாலும் சரி. இதுதான் உண்மை. அந்த மாதிரிதான் வரலாற்றுல
ரொம்ப அற்புதமான ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா கஅப் இப்னு மாலிக் அப்படின்ற ஒரு நபி தோழருங்க. பேர் என்ன பேரு? கஅப் இப்னு மாலிக். முஸ்லிம் இமாம் தனது கிதாபில் 5346வது நபிமொழியாக இந்த நபிமொழியை பதிவு பண்ணுவாங்க. சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். தபூக் அப்படின்ற ஒரு போர் ஒன்று. இந்த போர் எப்படின்னா, மதீனாவில் இருந்து ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி போகணும். இன்னொன்று, அந்த தபூக்கில் வந்து நம்ம சந்திக்கக்கூடிய அந்த எதிரிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு கொஞ்சம் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாங்க, எண்ணிக்கையிலையும் ரொம்ப அதிகமானவர்களாக இருந்தாங்க. போர் வந்து நம்ம ஊரில் இருந்து பக்கத்தில் நம்ம பிரயாணம் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு எல்லா சௌகரியமும் இருக்கும், ஏன்னா பிரயாண களைப்பு இருக்கா. இந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி பிரயாணம் அன்னைக்கு இல்லையே, எல்லாம் ஒட்டகம்தான், குதிரை தான், அல்லது நடந்து தான் போகணும். எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. தபூக்குங்கிறது ரொம்ப தூரங்க, அவ்வளோ தூரம் போகணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அங்கே அங்கே அந்த களத்தில் போய் சந்திக்க போகிறோம் பார்த்தீங்களா, அந்த எதிரிகள் வந்து ரொம்ப பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. மூணாவது, எண்ணிக்கையிலேயே ரொம்ப அதிகமானவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரியான வெயில் காலம், கடுமையான வெயில் காலம். எந்த அளவுக்கு அப்படின்னா, பேரித்தம் பழங்கள் எல்லாம் பழுத்து அப்படி கனிகள் தொங்கக்கூடிய காலகட்டம். அரபு நாட்டில் இருந்தவங்களுக்கு தெரியும், பேரித்தம்பழம் எப்போ கனிந்து பழமாக தொங்கும் அப்படின்னா, நம்ம காலை கொண்டு பாலைவனத்தில் வச்சோம் அப்படின்னா வெந்துடும் காலு, அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கும். அந்த மாதிரி சூழலில் தான் பேரித்தம்பழம் வந்து என்ன செய்யும், நல்லா பழுத்து வரும். அப்போ அந்த தபூக் போர் நடைபெறக்கூடிய அந்த காலகட்டத்தில் கடுமையான வெயில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்களை ஏதாச்சும் போருக்கு அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, போருக்கு போகிறோம், இங்கே தயாராக இருக்கணும், அங்கே அப்படி சூழல் இப்படி சூழல், இந்த மாதிரி கவனமாக இருங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. மேலோட்டமாக வந்து என்ன செய்வாங்கன்னா, போருக்கு புறப்படுங்க, அல்லாஹ் நம்மளுக்கு காரியங்களை இலவாக்கி தருவான் அப்படின்ற மாதிரி மேலோட்டமாக சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போவாங்க. காரணம் என்னென்னா, கூட்டிகிட்டு போகும் பொழுதே ஒரு அச்சத்தையோ ஒரு பதட்டத்தையோ ஒரு இயலாமையோ நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது. போகிறது வந்து நம்ம எதிரிகளை சந்திக்க போகிறோம், ஷைத்தான் எப்படினாலும் வந்து என்ன செஞ்சிருவான், மனசை கெடுத்து விட்டுருவான். அதனால ரசூலுல்லாஹ் ரொம்ப ஹிக்மத்தாக என்ன செய்வாங்கன்னா, எந்த போருக்கு போகிறதாக இருந்தாலும் மக்களை ரொம்ப அழகான முறையில் கைட் பண்ணி கொண்டு போவாங்க. இன்னொன்னும், அங்கே வந்து அசாதாரணமான ஒரு சூழல் இருந்தாலும் கூட அதை தெரியப்படுத்த மாட்டாங்க, சும்மா சாதாரணமாக கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இந்த தபூக் போருக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. நம்ம போகக்கூடிய தூரம் வந்து ரொம்ப தூரம், எதிரிகள் வந்து அங்கே பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க, அதனால நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராகிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வந்து என்ன செய்கிறாங்க, தயார்படுத்துகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த போருக்கு அறிவிப்பு செஞ்ச உடனே நபி தோழர்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு அந்த போருக்கு தயாராகிறாங்க. அப்படி தயாராகக்கூடிய அந்த நபர்களில் ஒருத்தவர் யாரும் நம்ம சொன்ன பாருங்க, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா. அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, சரி ஒரு முக்கியமான ஒரு போரை, அவங்க தான் இந்த செய்தியையே அறிவிக்கிறாங்க. கஅப் இப்னு மாலிக் தான் என்ன செய்கிறாங்க, என்னை குறித்து ஒரு செய்தியை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எந்த போர்க்களத்திலையும் கலந்து கொள்ளாமல் இருந்ததே இல்லை, 2 போரை தவிர. ஒன்று தபூக் போர், இன்னொன்று பத்ரு யுத்தம். பத்ரு யுத்தம்ங்கிறது வந்து அதில் யாராச்சும் கலந்துக்கல அப்படின்னா அல்லாஹ் அதை பெரிய குற்றமாலாம் சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் பத்ரு யுத்தம் என்பது சண்டைக்கு போகணும்னு சொல்லிட்டு போகலை, எதிரிகளை வழிமறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன இடத்துல தான் போர் மூண்டுடுச்சு. அதனால் நான் பத்ரு யுத்தத்தில் நான் கலந்துக்கலை. இரண்டாவதாக இந்த தபூக் யுத்தத்தில் நான் கலந்துக்கலை. இது இல்லாமல் மற்ற எல்லா போர்க்களத்திலையும் நபியோடு சேர்ந்து நான் எல்லா போர்க்களத்திலையும் கலந்துக்கிட்டேன், அகபா உடன்படிக்கை அதுலேயும் நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பின்வரக்கூடிய செய்தியை சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக் போருக்காக எல்லா ரசூல்லாவும் சரி மற்ற நபித்தோழர்களும் ஆயத்தமாக ஆகி கொண்டிருக்கும் பொழுது நானும் போவேன். போயிட்டு சரி பிரயாணத்துக்கு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன். போனால் ஏதோ ஒன்று, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் 2 நாள் இருக்கு, 3 நாள் இருக்குது, நாளைக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி திரும்பி வந்துடுவேன். மறுநாளும் போவேன், அங்கே எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கும். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிடுவேன். நான் போகக்கூடாதுன்னு எனக்கு எண்ணம் கிடையாது. இன்னும் சொல்லுவாங்க அவங்க, கஅப் இப்னு மாலிக் சொல்கிறாங்க, எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவிற்கு உடல் ஆரோக்கியம் எனக்கு அந்த தபூக் போரின் போது எனக்கு இருந்துச்சு. எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவிற்கு அல்லாஹ் செல்வத்தையும் எனக்கு கொடுத்துருந்தான். எந்த காலகட்டத்திலும் எனக்கு 2 வாகனங்கள் ஒரு சேர இருந்தது கிடையாது.
ஆனால் இந்த தபூக் போகிற அந்த சமயத்தில் என்கிட்ட 2 வாகனங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் தான் என் மனசை போட்டு நான் தேர்த்துக்கிறேன். எப்படின்னா, நம்மக்கிட்ட தான் எல்லா வசதியும் இருக்குது, பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட என்ன சாப்பாடுக்கு வசதி இல்லையா, பிரயாணத்துக்கு வசதி எல்லாம் இருக்குது, 1க்கு 2 வாகனம் வச்சுருக்கோம், வேற என்ன நமக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது வரைக்கும் ஆயிடுச்சு அப்படின்னா, சஹாபாக்களும் ரசூலுல்லாவும் போர்க்களத்துக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. கிளம்பி போகும்போது கூட கஅப் இப்னு மாலிக் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கிட்ட தான் 2 வாகனம் இருக்குது, அதுவும் நல்ல ஆரோக்கியமான சூப்பரான வாகனம் இருக்குது, ரசூலுல்லா போறாங்க, போகட்டும், பின்னாடி நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரசூலுல்லாவும் புறப்பட்டு படையும் புறப்பட்டு நேராக எங்கேயும் போயிட்டாங்க, தபூக்கே போயிட்டாங்க, அந்த இடத்துக்கே போயிட்டாங்க. அங்கே போனதுக்கு பின்னாடி கஅப் இப்னு மாலிக் நினைக்கிறாங்க, போகணும்னு நினச்சி கடைசி வரைக்கும் நம்மளால் போகவே முடியாமல் போயிடுச்சு. போகாமல் இருந்தால் மதினாக்குள்ளே தானே இருக்கணும். மதினாக்குள்ளே வந்து என்ன செய்கிறாங்க, தெருவுக்குள்ளே போகிறாங்க, பஜாருக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. போனால் ஒரே வெக்கம் அவங்களுக்கு, ஒரே அந்த உறுத்தல். என்ன உறுத்தல், எங்கே சுற்றி பார்த்தாலும் முனாஃபிக்குகள் இருக்காங்க. அடுத்தபடியாக போருக்கு செல்ல முடியாத அளவிற்கு சலுகை கொடுக்கப்பட்டிருப்பாங்கல்ல, நோயாளிகள், பெண்கள், சிறுவர்கள், இவங்க தான் ஊருக்குள்ளே இருக்கிறாங்க. இவங்களை விட்டுட்டா வேற யார் இருக்கிறாங்க, நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் இருக்கிறாங்க. நான் பெண்கள் கிடையாது, சிறுவனும் கிடையாது, போருக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டவனும் கிடையாது. அப்போ நம்ம யாரு, நயவஞ்சகனா, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, தபூக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு இன்னொன்னும் வந்து கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எதிர்படையில் வந்து எதிரிகள் அதிகமாக இருந்ததுனால இங்கே இருந்து நபித்தோழர்கள் போனாங்கல்ல, அவங்களுடைய எண்ணிக்கையும் சாதாரணமான எண்ணிக்கையெல்லாம் இல்லை. எந்த எழுதுகோளாலும் எந்த பதிவேட்டிலும் இத்தனை பேர் தான் வந்தார்கள் என்று குறிப்பிட முடியாத அளவிற்கு உண்டான கடுமையான எண்ணிக்கையில் போனாங்க. நபித்தோழர்களும் கடுமையான கூட்டத்தோடு போனாங்க. இன்னார் தான் வந்தார், இன்னார் தான் வரல, இன்னார் தான் போர்க்களத்தில் கலந்துக்கிட்டாரு, இன்னார் போர்க்களத்தில் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தவரை கூட குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு சாதாரணமான ஒரு கூட்டம், யாரும் இது பண்ண முடியாது, அந்த அளவுக்கு சரியான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திலையும் ரசூலுல்லா தபூக்கில் போயிட்டு யாரை கேட்குறாங்க, என்ன கஅப் ஆளை காணமே அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்ட உடனே ஒருத்தவர் எழுந்திருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த குலத்தை சார்ந்த ஒருவரே, பனு சலிமான்னு சொல்லிட்டு அந்த குலத்தை சார்ந்தவங்க தான் அவங்க. அந்த குலத்துல இருந்து ஒருத்தவர் எழுந்திருச்சு, யாரை சொல்லலாம், கஅப் பற்றி ஏன் கேட்குறீங்க, அவர் அந்த 2 ஆடைகள் வச்சிருக்கிறாரு, அதை போட்டு மினிக்கிட்டு கொண்டுட்டு இப்படி போகிறதுக்கே அவருக்கு நேரம் சரியா இருக்குது, அவர் எங்கே இங்கெல்லாம் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே முஆத் இப்னு ஜபல் இருக்கிறாங்களே, உடனே எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, அவர் சொல்கிற மாதிரிலாம் கஅப் கிடையாது, கஅப் ரொம்ப நல்ல மனிதர், அவர்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு உண்டான குறைகள்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் அவர் விஷயத்த ரொம்ப நல்லதை தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்னதுக்கு முன்னாடி ரசூலுல்லா கஅபை பற்றி எந்த ஒன்றும் சொல்லலை, அப்படி அமைதியாக இருந்துட்டாங்க. போர்க்களம் முடிஞ்சிருச்சு. போர்க்களத்தை முடிச்சுட்டு ரசூலுல்லாவும் இஸ்லாமிய படையும் ஊருக்குள்ளே அப்படியே வருது. அப்படி வருது அப்படின்ற ஒரு செய்தி யாருக்கு தெரிய வருது, கஅப் ரலியல்லாஹுக்கு தெரிய வருது. அவங்களுக்கு பதட்டனாலும் பதட்டம், கடுமையான பதட்டம், என்ன செய்யறது ஏது செய்யறது. உடனே என்ன செய்யறாருன்னா, கஅப் ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் இயற்கையாக எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, நல்லா பேசுவாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு பொருள் முன்னாடி இருக்குது அப்படின்னா அந்த பொருள் இல்லை அப்படின்னு கூட வாதிடுவாங்க. கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு பொருளையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாதத்திறமை உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா, ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், இப்படி சொல்லிடலாமா, அப்படி சொல்லிடலாமா, சரி அந்த மாதிரி காரணத்தை சொல்லிடுவோம், அப்படி சொன்னால் சரியாயிடும், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு மனசு கேட்கல. குடும்பத்தார்களை ஃபுல்லாக கூப்பிட்றாரு, அவங்கள்ட்ட போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி நான் போர்க்களத்துக்கு போகல, ரசூலுல்லாஹ் வந்து கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு சரியான ஒரு ஐடியா சொல்லுங்களேன், என்ன மாதிரி சொல்ல. பல பேர் பலவிதமான ஐடியாக்கள் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சேகரித்து வச்சுட்டு, சரி ஓகே, ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னா இந்த விஷயத்துக்கு நான் போர்க்களத்துக்கு வராமல் இருக்கிறதுக்குண்டான காரணம் இதுதான் சொல்லிட்டு சமாளிச்சிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. கஅப் இப்னு ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அந்த காரணத்தை சொன்னா யாரும் மறுத்தே பேசவும் முடியாது. ஆமா சரியா தானே இருக்குது, இதுக்காண்டி தான் வரலையா
அப்படின்னு யாரா இருந்தாலும் ஒத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு காரணத்தை ஒரு பொய்யை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரசூல்லா அங்கேருந்து கிளம்பி வராங்க 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 வராங்க, கடைசியில் எங்க வராங்க? மதீனாக்குள்ளேயும் வந்துட்டாங்க. ரசூல்லா எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. அந்த ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு மக்களை சந்திச்சு பேசுவாங்க. ரசூல்லா மஸ்ஜிது நபவிக்கு வந்துட்டாங்க, தொழுதுட்டாங்க, அங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. போருக்கு வராதவர்கள் எல்லாம் அவர்களை சந்திச்சு காரணத்தை சொல்றாங்க அப்படின்ற அந்த செய்தி காதல கிடைச்ச உடனே காபூர் ரலியல்லாஹு என்ன நினைச்சாங்க தெரியுமா? நம்ம சாதாரண ஒரு மனிதர்கிட்ட போய் நம்ம பேச போகல, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் பேச போறோம். நம்ம கிட்ட என்னதான் வாத திறமை இருந்தாலும் அதெல்லாம் எடுபடி ஆகுது. நேராக ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. போயிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், போருக்கு நான் வரல. நான் எதுக்காண்டி வரல அப்படின்றதுக்கு பலவிதமான காரணங்களை ஜோடிச்சு வச்சிருக்கிறேன். அந்த காரணத்தை நான் சொன்னேன் அப்படின்னா அப்படிதானா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுவீங்க, யாரும் மறுத்தே பேச முடியாது. அந்த மாதிரி காரணங்களை எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு முன்னாடி இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதராச்சு. நான் என்னத்தை சொன்னாலும் இது உண்மை இது பொய்ன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துருவானே. அதனால நான் உண்மையை சொல்லிடுறேன், எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு வசதி உடல் ஆரோக்கியம் எல்லாம் இருந்தும் கூட நான் போருக்கு வரல அப்படின்னா அதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை. வரணும்னு நினைச்சேன், ஏதோ ஒரு காரணத்தினால பின்தங்கி என்னால் வர முடியாம போயிடுச்சு யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா காபூர் ரலியல்லாஹுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய நயவஞ்சகர்கள் என்ன செய்யறாங்கன்னா, யார சொல்லலாம் நான் போருக்கு வரல அதுக்கு இன்ன காரணம், நான் போருக்கு வரல அதுக்கு இன்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. காபூர் ரலியல்லாஹு அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம், அவர் அப்படி சொல்லல, பொய் சொல்லல. பொய் சொல்றதுக்குண்டான சூழல் இருக்குது, பொய் சொன்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. ஆனா அவர் பொய்ய விரும்பல, உண்மையை சொன்னாரு. உண்மையை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அப்படியா, சரி உங்க விஷயத்துல அல்லாஹ் ஒரு தீர்ப்பு வர நினைக்கும், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டா மறுபடியும் ரசூலுல்லாஹ் போய் சந்திக்க போனா ரசூலுல்லாஹ் பேசல, நபித்தோழர்களும் பேசல. அல்லாஹ் அந்த காபூர் ரலியல்லாஹுடைய அந்த சூழலை ரசூலுல்லாஹ்வும் பேசல, சஹாபாக்களும் பேசல. இன்னும் சொல்ல போனா ஒரு கட்டத்துல உங்களுடைய மனைவியை விட்டு நீங்க தூரமாயிருங்க அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் தூரமாயிருங்கன்னா தலா கூட்டுறவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அவங்களோட சேர்ந்து இருக்காதீங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மனைவியும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. எப்படி இருக்கும்? நபித்தோழர்களும் பேசல. சொல்லப்போனா ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருப்பாங்க, நான் போய் பக்கத்துல போய் உட்காருவேன். அவங்க என்னை பார்க்குறாங்களா அப்படின்னு நான் பார்ப்பேன், என்னை பார்க்க மாட்டாங்க. நான் பார்க்காத போது அவங்க என்னை பார்ப்பாங்க. சலாம் சொன்னால் திருப்பி பதில் சலாம் கூட சொல்ல மாட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த சூழலை அல்லாஹ் விவரிக்கிறாங்க. அல்லாஹ் விவரிக்கிறான். 9வது அத்தியாயம் 119வது 118வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், وَعَلَى الثَّلَاثَةِ الَّذِينَ خُلِّفُوا حَتَّى إِذَا ضَاقَتْ عَلَيْهِمُ الْأَرْضُ بِمَا رَحُبَتْ. பூமி ரொம்ப விசாலமாக இருந்த போதிலும் அது அவர்களுக்கு சுருங்கி விட்டது. வதாக்கத் அலைஹிம் அன்ஃபுஸஹும், அவங்களுடைய உள்ளமும் சுருங்கி விட்டது. அப்படின்னா புரியுதுங்களா? பூமி ரொம்ப விசாலம்தான், எங்க வேணாலும் போய் ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஜிகடி தோஸ்துன்னு சொல்லிட்டு ஒன்று இருப்பாங்கல்ல, எதுவும் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை எதா இருந்தாலும் மாப்பிள்ள வாடா டீ கடைக்கு வாடா இப்படி பார்த்து பேசும், கொஞ்சம் அவங்க கூட இருந்து பேசுனா கொஞ்சம் ஆறுதலா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நண்பர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி காபூர் ரலியல்லாஹுக்கும் ஒரு ஜிகிடி தோஸ்து இருந்தாங்க. அவங்க யாரு அப்படின்னா அவங்களுடைய சித்தப்பா பையனோ பெரியப்பா பையனோ, அவருடைய தந்தையினுடைய சகோதரருடைய பையன். அவங்க பேர் அபு கத்தாதா. அவங்க காபூர் ரலியல்லாஹுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். சரி அவர்கிட்டயாச்சும் போயிட்டு பேசி ஏதாச்சும் ஒரு ஆறுதல் பெறுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அபு கத்தாதா ஒரு காம்பவுண்ட் சோருக்கு உள்ளக்க இருக்கிறாரு. காபூர் ரலியல்லாஹு காம்பவுண்ட் சோரை எட்டி இப்படி நின்றுட்டு, அபு கத்தாதா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றாங்க. அபு கத்தாதாவும் பேசல. மறுபடியும் கூப்பிடுறாங்க, பேசவே இல்லை. உடனே காபூர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அபு கத்தாதா நான் என்ன முனாஃபிக்கா? நான் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய ரசூலையும் நான் உண்மையா நேசிக்கக்கூடியவன் இல்லையா? உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹும் ரசூலும் ஆளும், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான் அதை அறிஞ்சுக்கிடுவாங்க, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்குங்க?
அவர் சொல்றாரு, எனக்கு என்ன செய்யணும்னே எனக்கு புரியலை. காணும் காணாத்துக்கு பனு சலீம் என்கிற எனது குலத்தார்கள் எல்லாரும் வந்து என்னை வந்து திட்ட வேற செய்யறாங்க. உனக்கு அறிவு இருக்குதா? நாங்க தான் இப்படி இப்படி சொல்லு, இப்படி இப்படி சொல்லுன்னு சொல்லி வேற தந்திருக்கிறோம். அங்க போயிட்டு என்னத்தை போயிட்டு உண்மையை பேசிக்கிட்டு இருக்கிற, உண்மையை பேசுனதுனாலதான் இப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி வேற வந்து என்ன செய்யறாங்க, எல்லாரும் வந்து திட்டிக்கிட்டு வேற இருக்கிறாங்க. என்ன செய்யணுன்னே புரியலை. அந்த சமயத்துல அவர் நினைக்கிறாரு, சார் பிசாம ரசூல்லாட்ட போயிட்டு, யாரும் சொல்லதா நான் உங்ககிட்ட சொன்னது பொய், வேற மாதிரி எதையாச்சும் ஒன்று போய் சொல்லிடுவோம். ஏன்னா அவ்வளவு நெருக்கடி, கொண்டாட்டி இல்லை, நண்பர்கள் இல்லை, குறிப்பாக ரசூல்லா பேசலை, நமக்கு இது தேவையா? நேராக ரசூல்லாட்ட போயிட்டு யாரும் சொல்ல, நான் அப்புறம் சொன்னேன்ல அதுதாங்க பொய், நான் வந்து வேற ஒன்று சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எதையாச்சும் ஒன்று சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப நெருக்கடியாயிடுச்சு. காணும் காணாத்துக்கு இன்னொரு சோதனை வேற, நானே பெரிய முசீபத்தில் இருக்கிறேன், இன்னொரு முசீபத்து வேற வந்து தொடுது. என்ன? பஜாருக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் பஜாரில் போய் நிற்கிறேன். கைசான் நாட்டினுடைய ஒரு தூதுவர், அவரு அங்குள்ள மக்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு, இங்க யாரு காபு, இந்த மாதிரி ஒரு சூழல்ல சிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம காபு, அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் அவரை போய் பார்த்து, நான் தான் அந்த கைசை, என்ன செய்தி அப்படின்னு. நீங்க தானே அது, வாங்க. கைசான் நாட்டினுடைய மன்னர் ஒரு கடிதம் ஒன்று உங்களுக்கு தந்து விட்டுருக்கிறாரு, இந்தாங்க அந்த கடிதம் அப்படின்னு. அந்த கடிதத்தை பிரிச்சு பார்த்தா, காபே நீங்க எவ்வளவு நாவன்மை மிக்கவர், எவ்வளவு திறமையான மனிதர், எவ்வளவு உண்மையான ஒரு மனிதர், உங்களுடைய உண்மைக்கும் உங்களுடைய திறமைக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு இல்லை. நீங்க என்ன செய்யுங்கன்னா நம்மளோட வந்து சேர்ந்துருங்க, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தரோம் அப்படின்னு ஒரு கடிதம். அவர் பார்த்தார், சோதனைக்கு மேல சோதனையா, அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டுட்டார். நம்பிக்கை இருந்துச்சு, நம்ம பொய் சொல்லலை, ரப்பு நம்மளை இழிவுபடுத்த மாட்டான், கண்டிப்பா நம்மளை கேவலப்படுத்த மாட்டான், கைவிட மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அப்படியே நாட்கள் கடந்து போனாலும் அந்த நம்பிக்கை வந்து என்ன செய்யல, அவங்களுக்கு வந்து இதாகலை. உண்மைதான் சொல்லியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த உண்மைக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? இவங்க விஷயமாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தை 9வது அத்தியாயம் 118வது வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்தான். காபிர் ரலியல்லாஹு எப்படி உண்மையை சொன்னாங்களோ அதே மாதிரி இன்னும் ஒரு 2 பேர், ஹிலால் பின் உமையான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, இன்னொன்று மிராரா அப்படின்னு சொல்லி இன்னொரு நபித்தோழர், மொத்தம் 3 பேரும் உண்மையை சொல்லி இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. பொய் சொல்லி தான் மாட்டிக்கிடுவாங்க, இங்க உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டாலும் வேதனை வந்தாலும் சோதனை வந்தாலும் சொன்னது உண்மை அல்லவா? அதுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்னன்னா, ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுதுட்டு இப்படி இருக்குதே, அல்லாஹ் நமக்கு எப்போ நமக்கு உதவி செய்ய போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தவர் வந்து சொல்றாரு, காபே அல்லாஹ் மன்னிச்சுட்டான், அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான், தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். சும்ம தாப அலைஹிம் லியதூபு, அவர்கள் திருந்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் அப்படின்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஏற்பட்ட அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதை சொல்ல வார்த்தைகளால சொல்லவே முடியாது. ஒரு மதில் ஏறி தபா துபான்னு குதிச்சு நேரா ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வராங்க. வந்தா நபித்தோழர்கள் எல்லாரும் அவரை கட்டி அணைச்சி, உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும், உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும், உங்க விஷயத்துல அல்லாஹ் ஒரு நற்செய்தி இறக்கின. நேரா வந்தாங்க, சலாம் சொல்லிட்டு, யார சொல்லுதா அல்லாஹ் ஏன் விஷயமாவே இந்த வசனத்தை இறக்குனானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க விஷயமாவே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குனான். பொய் சொல்லி தப்பித்த முனாஃபிக்குகளுக்கு மத்தியில பொய் சொல்றதுக்குண்டான திறமையும் ஆற்றலும் சூழலும் இருந்தும் பொய் வேண்டாம், உண்மைதான் வேணும்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த உண்மைக்கு கிடைச்ச பரிசு இது. காபு இப்னு மாலிக் சொன்னாங்க, நான் இனிமேல் மரணமாகும் வரையிலும் இனிமே நான் பொய்யே சொல்ல மாட்டேன், எந்த விஷயத்துக்கும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, நம்ம வாழ்க்கையில சாதாரண விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்றோம். பொய் சொன்னா நமக்கு நன்மை கிடைச்சிரும், பொய் சொன்னா நமக்கு ஒரு கண்ணியம் கிடைச்சிரும், பொய் சொன்னா நம்ம நல்லவராக பார்க்கப்படுவோம் அப்படின்லாம் நினைச்சுதான் நம்ம பொய் சொல்றோம். ஆனா பொய்க்கு எந்த இடத்துலையும் வேல்யூ கிடையாதுங்க. பொய் சொல்லக்கூடிய அந்த நேரத்துல அந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பின்னாடி அந்த பொய்யை தொடர்ந்து வரக்கூடியது எல்லாம் நமக்கு கெடுதியா தான் மாறும். அதனால பொய் சொல்றதுக்குண்டான ஒரு சூழல் இருந்தும் கூட எனக்கு பொய் வேண்டாம், நான் உண்மையே பேசுறேன்,
உண்மையாகவே நடந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம நடந்து பார்த்தோம் என்றால் அந்த உண்மைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன? அல்லாஹுடைய மன்னிப்பும் உலகத்தினுடைய கண்ணியமும் ஆகிரத்துடைய நலவும் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இனிமேல் நமக்கு பொய் சொல்றதுக்குண்டான சூழல் இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற ஒரு எண்ணத்துல அந்த பொய்யை விட்டு விலகி வாழக்கூடிய நன்மக்களாக நம்ம வாழலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.